அனைவருக்கும் வணக்கம். 10th சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் பயாலஜியில் யூனிட் 21 அதில் ஹெல்த் அண்ட் டிசீஸஸ்னாக உடல் நலம் மற்றும் நோய்கள். இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது உடல் நலம் மற்றும் நோய்கள்னால் என்ன? உடல் நலம்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ ஆரோக்கியமாக இருந்ததுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம நடத்தல், ஓடுதல், படித்தல், எழுதுதல், இப்படி அனைத்து வேலைகளையும் நம்மால் செய்ய முடியும். நம்மால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். உடல் நலமாக இருந்தால்தான். உடல் நலமாக இல்லைன்னாக்க நம்மளால் செய்ய முடியுமா? முடியாது. சரிங்களா? அதுபோல் வேலைகளெல்லாம் செய்ய முடியல, எழுத முடியல, படிக்க முடியல, இப்போ நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியல. அப்போ செய்ய முடியலன்னா நம்ம உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்போ அதுதான் நம்ம நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நோய்கள். அப்போ இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஹெல்த் அண்டு டிசீசஸ், உடல் நலம் மற்றும் நோய்கள். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், கற்றல் நோக்கங்கள். இதில் அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் அபூசஸ் அண்டு அசோசியேட்டடு பிஹேவியரல் சேஞ்சஸ், அதாவது தவறான பயன்பாடுகளினுடைய வகைகள் மற்றும் அது தொடர்புடைய நடத்தை மாற்றங்கள் பற்றி புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? தவறான பயன்பாடு மற்றும் நடத்தை மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா கெயின் நாலேஜ் ஆஃப் ப்ரிவென்ஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சைல்டு செக்ஸுவல் அபூஸ், அதாவது குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாத்தலையும் தடுத்தலையும் பற்றி நாம் அதனுடைய அறிவை பெறுதல். அடுத்ததாக நோ த கேசஸ் ஃபார் ட்ரக், டொபாக்கோ அண்டு ஆல்கஹால் அடிக்ஷன் அண்டு இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த், அதாவது மருந்து, புகையிலை மற்றும் மதுக்கு அடிமையாதலுக்கான காரணங்கள் மற்றும் உடல் நலத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை குறித்து அறிதல். சரிங்களா? அடுத்ததாக அனலைஸ் த பாசிபிள் வேஸ் ஆஃப் டி அடிக்ஷன், அதாவது போதையிலிருந்து மீள்வதற்கான சரியான வழிமுறைகளை பகுப்பாய்வு செய்வது. செய்வது. அடுத்ததாக நோ அபவுட் த டிசீஸ் அண்டு டிஸார்டர்ஸ் அசோசியேட்டட் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது நடைமுறை வாழ்க்கை மாற்றம் தொடர்புடைய நோய்கள் மற்றும் குறைபாடுகள். டிஸார்டர்ஸ்னாக குறைபாடுகள் அதனை பற்றி அறிதல். அடுத்ததாக கம்ப்ளீட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிடஸ் அண்டு ரிலேட்ஸ் த சைன்ஸ் அண்டு சிம்டம்ஸ், அதாவது வகை 1 மற்றும் வகை 2 டயபெட்டிஸ் மெலிடஸ் அடையாளம் மற்றும் அறிகுறிகளுடைய பண்புகளை தொடர்புபடுத்துதல். அடுத்ததாக எக்ஸ்பிளைன் த அண்டர்லையிங் கேஸ் அண்டு சிம்டம்ஸ் ஃபார் ஒபேசிட்டி, ஹார்ட் டிசீஸ், கேன்சர் அண்டு எய்ட்ஸ், அதாவது உடல் பருமன், இதய நோய்கள். ஒபேசிட்டினா உடல் பருமன், ஹார்ட் டிசீஸ் இதய நோய், கேன்சர் புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் ஆகியவற்றுக்கான காரணம் மற்றும் அறிகுறிகளை விளக்குதல். அடுத்ததாக சஜஸ்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் திஸ் டிசீஸ் அண்டு டிஸார்டர், அதாவது நோய் மற்றும் குறைபாடுகளின் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் பற்றி பரிந்துரை செய்தல். அடுத்ததாக கடைசியாக நமக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்ல கொடுத்துருக்காங்கன்னா கற்றல் நோக்கங்களில் டு கிரியேட் அவேர்னஸ் among the individuals in the society to lead a healthy life, அதாவது நலமான வாழ்க்கைக்கான சமுதாய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல். சமுதாய விழிப்புணர்வை மக்களிடையே
ஏற்படுத்துதல். சரிங்களா? அதான் கிரியேட் அவேர்னஸ், விழிப்புணர்வு. அவேர்னஸ்னாக்க விழிப்புணர்வு, கிரியேட் ஏற்படுத்துதல். சரிங்க. அடுத்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கற்றல் நோக்கங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இன்ட்ரொடக்ஷன். அடுத்து வந்து இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம். The abuse occur in a variety of forms and are deeply rooted in cultural, social, and economic practices. Solving this global problem, however, requires a much better understanding of its occurrence, causes, and consequence with context to sexual and childhood abuse. This is followed by substance abuse. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பல்வேறு வகைகளில் நிகழக்கூடிய தவறான பயன்பாடானது சமூக, கலாச்சார மற்றும் பொருளாதார நடைமுறைகளில் ஆழமாக வந்து வேரூன்றி இருக்குது. இந்த உலகளாவிய சிக்கலை தீர்ப்பதற்கு அது குறித்த தெளிவான புரிதல், நடைபெறக்கூடிய விதம், காரணம் மற்றும் விளைவுகளை பற்றி அறிதல் ரொம்ப அவசியமாக ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலுடைய தேவை வந்து ரெக்வயர்ஸ், தேவைகள், புரிதலுடைய வேண்டிய அவசியம் வந்து இருக்குது, புரிதலுடைய தேவை இருக்குது. ஏன்னா நிறைய தீங்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ திஸ் இஸ் ஃபாலோடு பை substance abuse. People leading healthier lives in today's modern world than their generation did in the past. அதாவது வந்து குறிப்பாக குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பொருள்களை தவறாக பயன்படுத்துதல் என்ற கோணங்களில் இதனை நம்ம அணுகணும். இந்த நாகரிக உலகில் வந்து இன்றைய தலைமுறையினர் வந்து சென்ற தலைமுறையினரை விட ஆரோக்கியமாக வாழ்கின்றாரா? இருக்காங்களா? ஆரோக்கியமாக வாழ்கிறாங்களா? இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க போல், அதாவது சென்ற தலைமுறையினரை விட இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறார்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்று நிறைய போதைக்கு அடிமையாகிடுறாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த கொஷினை கொடுத்துருக்காங்க. டிட் இன் த பாஸ்ட், சென்ற தலைமுறையினர், தலைமுறையினர். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்மோக்கிங், சிகரெட்ஸ், ஆல்கஹால் அடிக்ஷன், யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஈட்டிங் ஹை ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரிச் டயட்ஸ், எக்ஸசிவ் இன்டேக் இன் ஜங்க் ஃபுட்ஸ், ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் சம் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் இல்னஸ் அண்டு இயர்லி டெத். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க, உடனடியாக இந்த புகைத்தல், சிகரெட்டு புகைத்தல், ஆல்கஹால் அடிமையாதல், அடுத்து மருந்துகளை பயன்படுத்துதல், இப்போ கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடுதல், ஈட்டிங் ஹை ஃபேட்டு, கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடுதல், கொலஸ்ட்ரால் ரிச் டயட்ஸ், கொலஸ்ட்ரால் மிகுந்த உணவுகளை எடுத்துக்கிறது, எக்ஸசிவ் இன்டேக் இன் ஜங்க் ஃபுட்டு, இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருள்கள்லாம் வந்து சாப்பிட்றது. அப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் வந்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உடம்பு சரியில்லாத போயிட்டு அவங்க விரைவிலே வந்து இறப்புக்கு ஆளாகிடுறாங்க. இறப்புக்கு ஆளாகிடுறாங்க. உடம்பு சரியில்லாத போயிட்டு ஏர்லியராக வந்து டெத் ஆகிடுது. இறந்து போயிடுறாங்க இல்லைங்களா? அப்போ த ரோல் ஆஃப் பிஹேவியர் இன் ஹெல்த் ஹேஸ் பீன் ரிசீவிங் இன்க்ரீஸ்டு அட்டென்ஷன் இன் countries around the world. The health habits of the individuals and their behavior influence the development of chronic and fatal diseases such as diabetes, obesity, heart disease, cancer and AIDS. அதாவது தனிநபர் நடத்தை முறைகள் ஆரோக்கியத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் குறித்த கவனம் வந்து உலக நாடுகளில் வந்து அதிகரிச்சிருக்கு. தனிநபர் கவனத்தில் வந்து உலக நாடுகளுடைய கவனம் அதிகமாக இருக்குது. இப்போ சுகாதார பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தை முறைகளின் கீழ்கண்ட விளைவுகள் இந்த நாள்பட மற்றும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து என்னென்ன அப்படின்னாக்கா, அந்த டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், ஒபேசிட்டி, உடல் பருமன், இதய நோய், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், புற்றுநோய், எய்ட்ஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள்பட்ட நோய். இரத்த சர்க்கரை நோயெலாம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள். நாள்பட்ட, அதாவது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஆனால் இறப்பை ஏற்படுத்திடும் இல்லைங்களா? அடுத்து வந்து
அபூஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் அபூஸ். அபூஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் அபூஸ். தவறான பயன்பாடு மற்றும் அதன் வகைகள். தவறான பயன்பாடு மற்றும் வகைகள். அபூஸ் ரெஃபர்ஸ் டு cruel, violent, harmful or injurious treatment of another human being. அதாவது வந்து கொடூரமான வன்முறையான, குரூயல்னாக கொடூரம், வயலன்னா வன்முறையான, காம்ஃபுல் தீங்கு விளைவிக்கக்கூடிய, இன்ஜரிஸ் காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது. அனதர் ஹியூமன், அனதர் ஹியூமன் மற்றொரு மனிதன் வந்து உள்ளாக்குவது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க தவறான பயன்பாடுன்னு சொல்கிறோம். தவறான பயன்பாடு இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல், எமோஷனல் ஆர் physiological, verbal, child and sexual abuse. Abuse can occur within the family and with the people who are not associated with the family. அதாவது வந்து வன்முறையாக வந்து தீங்கு விளைவிக்கின்ற, காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவர் மற்றொருவரை உள்ளாக்குவது தவறான பயன்பாடு. இது உடல் உணர்வு, இது ஃபிசிக்கல் உடல், எமோஷ்னல் உணர்வு, ஃபிசியாலஜிக்கல் அதாவது மனம், வாய்மொழி, வெர்பல்னா வாய்மொழி, சைல்டு குழந்தைகள், மற்றும் பாலியல் ரீதியான செக்ஸுவல் அபியூஸ்னாக பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுகள் உள்ளடக்கியது. இது குடும்பம் மற்றும் குடும்பத்தை சாராத நபர்களில் ஏற்படுகிறது. இது எல்லாமே யாரால் ஏற்படுது? அந்த குடும்ப உறுப்பினர்களால் வந்து ஏற்படாது. அவங்க அப்பா, அம்மா, அக்கா, அத்தை, இப்படி இது அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், தாத்தா, பாட்டி, இப்படி அவங்க குடும்ப உறுப்பினர்களால் வந்து இது ஏற்படாது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத நபர்களால் தான் இந்த அபூஸ் ஏற்படுகிறது. அபூஸில் வந்து தவறான பயன்பாடு வந்து நடக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து திஸ் டேஸ் the use of drugs, alcohol and tobacco has been increasing. Especially among teenagers and adolescents for adventure, excitement, curiosity and experimentation. அதாவது என்ன அப்படின்னாக்க, லெட்ஸ் அனலைசஸ் சம் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அண்ட் சைல்டுஹுட் அபூஸ். இட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன். அப்போ வந்து குடும்பம் சார்ந்த நபர்களால் வந்து ஏற்படாது, குடும்பம் சாராத நபர்களால் தான் இது ஏற்படும். இப்போ பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், அதன் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் விளைவுகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? விளைவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரக்ஸ், அதாவது மருந்துகளை பயன்படுத்துறது. இந்த நாளில் வந்து மருந்துகளை வந்து பயன்படுத்துறது. ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ இது எல்லாமே வந்து எக்ஸ்பெஷலி அமாங் டீனேஜர்ஸ், அதாவது வந்து அந்த விடலை பருவம், இந்த டீனேஜர்ஸ் பருவத்தில் வந்து அடலசன்ஸ் பருவத்தில் வந்து அதிகமாக வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது? அவங்களிடையே வந்து நடத்தை மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இப்போ அடுத்து வந்து சைல்டு அபூஸ் அப்படின்னா என்னென்னா, குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல். சைல்டு அபூஸ் constitutes all forms of physical or emotional ill treatment, sexual abuse, exploitation resulting in child's ill health, survival and development. And physical abuse of a child is defined as those acts that cause physical harm such as threatening, beating, kicking and hitting the child. அதாவது வந்து குழந்தைகளை தவறாக பயன்படுத்தல் என்பது என்னன்னா, அனைத்து விதமான உடல் மற்றும் உணர்வு ரீதியான துன்புறுத்துதல், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், சுரண்டல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்குதல் போன்றவையாகும்.
அப்போ இதன் காரணமாக குழந்தையினுடைய ஆரோக்கியம், உயிர் வாழ்தல், வளர்ச்சி இது எல்லாமே பாதிக்கப்படுது. குழந்தைகளை வந்து உடல் ரீதியான தவறான பயன்படுத்துதல் என்பது குழந்தைக்கு அச்சுறுத்துதல், அடித்தல், உதைத்தல் மற்றும் தாக்குதல் இதெல்லாம் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்குது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்குது. அதுதான் கிக்கிங்னா உதைத்தல் சரிங்களா. அப்போ தாக்குதல் கிட்டிங் தாக்குதல் இது எல்லாமே குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. பீட்டிங் அடித்தல் இவ்வளோ வந்து செய்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது இல்லைங்களா. இப்போ அடுத்து வந்து செக்ஸுவல் அபூஸ். அதாவது செக்ஸுவல் அபூஸ்னால் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. அபூஸ்னால் தவறான பயன்பாடு, செக்ஸுவல் அபூஸ்னால் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் இஸ் a form of power and dominance of one person over another which can result in harmful consequence to the victim. It refers to inappropriate or forced sexual contact. Adolescent girls and women encounter sexual harassment in different forms. Sexual abuse is more common at workplaces. Verbal remarks, comments, gestures, and looks are the most common forms of abuse. This results in physiological distress, physical illness and eating disorders in the affected individuals. அதாவது ஒருவர் மற்றொருவரின் மீது தனது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி அதுதான் சொல்கிறாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது எமோஷ்னல் ட்ரீட்மெண்ட் செக்ஸுவல் ஏதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் பவர் அண்டு டாமினன்ஸ் என்னது ஆதிக்கம். அப்போ தனது ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வந்து மற்றொருவரின் மீது திணித்து அவரை வந்து என்ன பண்ணுறது தவறாக பயன்படுத்துறது இல்லைங்களா. இப்போ தவறாக பயன்படுத்துறது பாலியல் ரீதியான தீங்கு விளைவிப்பது பாலியல் துன்புறுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. பாலியல் துன்புறுத்துதல் இது பாதிக்கப்பட்டவரோட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இளம் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர் இல்லைங்களா. அப்போ பொதுவாக இது பணிபுரியும் இடங்களில் தான் இது அதிகமாக காணப்படுது. பணிபுரியக்கூடிய இடங்களில் தான் இது அதிகமாக காணப்படுது. அடுத்ததாக வந்து என்னென்னாக்க வாய்மொழி கருத்துகள், நகைச்சுவை, சைகைகள், அதாவது வெர்பல் ரிமார்க்ஸ்னாக்க வாய்மொழி கருத்துகள், கமெண்ட்ஸ் நகைச்சுவை. அடுத்தது வந்து கெஸ்டர்ஸ் அதாவது சைகைகள் இல்லைங்களா. அண்டு லுக்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் இல்லைங்களா. இது போல் வந்து அதாவது தவறான பார்வை இது போல் அதிகமாக காணப்படக்கூடிய முறைகேடு. இதனால் வந்து அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னாக்க பிசியாலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் அதாவது மனதளவில். அடுத்தது வந்து பிசிக்கல் இல்னஸ் உடல் நோய்களாலும் உடல் முடியாமலும் அவங்க வந்து உண்ணுவதிலும் கூட அவங்களால வந்து குறைபாடு ஏற்பட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களால் வந்து என்ன ஆகுறாங்க பாதிப்புக்கு பாதிக்கப்படுறாங்க. அஃபெக்டட் என்னது பாதிக்கப்படுதல் சரிங்களா. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். தேங்க்யூ.